2004 டிசம்பர் 26 காலை 6:55 மணியளவில் ஓஷன் குயின் எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த ரயிலில் சுமார் 1700க்கும் மேற்பட்டோர் பயணித்துக் கொண்டிருந்தனர். காலை 9:30 மணியளவில் தெல்வத்த பெரேலிய பகுதியில் ரயில் வந்தடைந்த போது 7.5 முதல் 9 மீட்டர் உயரமுள்ள சுனாமி பேரலைகள் இந்த ரயிலை திடீரென தாக்கி இந்த பேரழிவில் சுமார் 1700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த பேரனர்த்தத்தில் உயிர் தப்பிய மிகச் சிலரில் வணிகரத்ன கருணாதிலக்க என்பவரும் ஒருவராவார். ஆம், இலங்கையை கடுமையாக தாக்கிய சுனாமி பேரழிவுக்கு இன்றுடன் 21 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த அனர்த்தத்தில் சுமார் 31,000 பேர் வரை உயிரிழந்தனர். 4000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருந்தனர். கிறிஸ்துமஸ் விடுமுறையின் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மக்களுக்கு அளவிட முடியாத துயரத்தையும் ஆறாத காயங்களையும் ஏற்படுத்திய இந்த நாள் உலக நாடுகளுக்கே மறக்க முடியாத துயர நாளாக அமைந்தது. அதே போலதான் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட பேரழிவு. இந்த புனித பூமியில் மீண்டும் இது போன்றதொரு பேரழிவுகள் ஏற்படக்கூடாது என்ற நம்பிக்கையில் இலங்கையர்கள் இந்த இருண்ட நினைவுகளிலிருந்து மெதுவாக மீண்டு வலுவடைந்து வருகின்றனர். தங்கள் அன்பானவர்களை இழந்து வலியுடன் வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு மன ஆறுதலையும் உறுதியையும் அளிக்க பிரார்த்திப்போம்.